அடிகளா, என்னை எங்கடி தூக்கிட்டு போறீங்க? தூக்கிட்டு போறதே பெருசு, பேசாம வா கிளவி. ஏடிகளா, வீடு அந்தா இருக்கு. என்னை ஏன்டி இந்த தெருவுக்கு கூட்டு வந்தீங்க? இந்த வழி ரொம்ப சுத்து. உங்களை சுத்தல விடுறதுக்கு தானே இப்படி கூட்டு வரோம். பேசாம வாங்க. அம்மா, வழி தாங்க முடியலையே. நல்ல வேலை, ஆடு டிக்கில முட்டி கீழே விழுந்து கிடந்தீங்க. இதே தலையில எங்கேயே அடிபட்டு இருந்துச்சு, இந்நேரம் போய் சேர்ந்துருப்பீங்க. ஆமா, நாங்க தூக்கிட்டு போறது கூட உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும். ச்சே, மிஸ் ஆயிட்ட. அடிகளா, உங்கள வாயில வெடிய வைக்க என்னடி வார்த்தை பேசுறீங்க? உங்கள வாயில நல்ல வார்த்தையே வராதம்மா. நல்ல வார்த்தை தானே சரளமா வரும். சின்ன பொண்ணு, இந்த கிழவிக்கு 2 மோட்டிவேஷனை எடுத்து விடு. எடுத்து விட்டா போச்சு. ஏண்டிகளா இப்படி பேசிக்கிட்டே வாரீங்க? செத்த நேரம் அமைதியா இருங்க. இங்க பாரு பங்கச கிளவி, பேசுறவாய் பேசிக்கிட்டே தான் இருக்கும், நீ கேட்டுக்கிட்டே இரு. என்ன பண்ணாலும் ஒண்ணு விளங்க மாட்டேக்கு. என்னத்த சொல்ல, இந்த ஊருக்கு வந்த நேரமே சரியில்லை. நான் பேசாம என் வீட்டிலேயே இருந்திருக்கலாம். என் மவ வீட்டுக்கு வந்தது ரொம்ப தப்பா போச்சு. தோல்விதான் வெற்றிக்கு முதற்படி கிளவி. நீ எல்லா படியும் ஏறி போயிட்டு சர்ருன்னு சறுக்கி கீழே விழுந்துரு. ஆமா, உனக்கு நல்லதே நடக்காது, இதுவும் கடந்து போகாது. உங்களுக்கு நான் என்னடி பாவம் பண்ணேன்? மனசை தளர விடாத கிளவி, எதுவுமே சரியாகாது. நானும் என் பங்குக்கு பண்றேன். ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே மாறாது. தெரியாதனமா இவ்வளவோ கண்ணில் மாட்டிக்கிட்டேன். ஏ பங்கச கிளவி, உனக்கு மட்டும் ஒண்ணுனா என்னடி செய்வ? வந்து பாத்துக்குவியோ? அதான் இல்ல, கேடு கெட்டு போகட்டும்னு சும்மா விட்டுருவோம். என்ன ஆனாலும் சரி, நம்பிக்கையை மட்டும் விட்டுருங்க. இது என்ன இப்படி தூக்கிட்டு வராளுவோ? ஏடிகளா, என்ன ஆயிட்டு? கில்ட்டா பாட்டியோ, இந்த பங்கச கிளவிய ஆடு முட்டி கீழே விழுந்து கிடந்தாவ, அதான் நாங்க தூக்கிட்டு வீட்டுக்கு போறோம். அடியாத்தே, ஆடு முட்டிருச்சா? எங்க முட்டுச்சு? பின்னாடி முட்டிருச்சு. போச்சு போ, வயசான காலத்துல பாவம். பாவம்லாம் பார்க்காதீங்க, இதுக்கு தேவைதான். சரி, கொண்டுட்டு போறோம். என்னடி டெட் பாடிய கொண்டு போற மாதிரியே சொல்றீங்க? வழியில இருந்தாலும் இந்த ஆராய்ச்சிக்கு ஒன்றும் குறைச்ச இல்லை. ஆடு என்ன அவ்வளவு வேகமாவா வந்து முட்டி இருக்கும்? அதானே, எந்திக்க கழியாத அளவுக்கு ஆடு முட்டிருச்சு. ஏட்டி மாலத்தி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் கில்ட்டா பாட்டி? வடிவுக்கு தம்பிக்காரன் இருக்காம்ல, அதான் அன்னைக்கு சண்டை போட்டு போனானே. ஆமா, அவியெல்லாம் இப்ப வந்து மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டாவ. கல்யாணம் வச்சிருக்குல்ல, கல்யாணத்தோட குடும்பம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டு. ஆமா ஆமா, கேள்விப்பட்டேன். வடிவக்காலுக்கு தம்பி பெரிய இடம் தான் போல. காலையில அவிய வீட்டு வாசல ஜிப்சில வந்து நின்னுச்சு. ஆமா, எனக்கு நல்லா தெரியும். நல்ல துட்டுதான், செழிப்பதான் வாழ்றாவ. அதான தம்பி மாவளை தான் பிள்ளைக்கு கட்டி வைக்கணும்னு காலில் சக்கரத்தை கட்டிட்டு திரிஞ்சா. கடைசியில தான் அந்த பைய விரும்புறான்னு லட்சுமி மாவளுக்கு பேசி முடிச்சிருக்கு. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. அந்த பிள்ளை எப்படி இங்க வந்து இருக்கு? அதுவும் மாமா மாமான்னு அலைஞ்சது இப்ப கல்யாணத்துக்கெல்லாம் வந்திருக்கு. இந்த காலத்து பிள்ளைகளெல்லாம் கேட்கவா வேணும்? நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிடுறாளுவோ. நிறுத்து நிறுத்து சின்ன பொண்ணே, ஸ்டாப் வந்துருச்சு. பாடியே இறக்கிடலாமா? இறக்கிடுவோம். என்ன பங்கச கிளவி, வீட்டில் ஆளே இல்லை போல. உங்க மேல ஒருத்தருக்கும் பாசமே இல்லையே. ஒருத்தரும் நீங்க காணோன்னு தேடியே வரல. அடிகளா, வயசான ஆளுகிட்ட வந்து இப்படி பேசுறீங்களேட்டி, உங்களுக்கெல்லாம் கூச்சமே இல்லையா? ஏ கிளவி, நீ தான் குடும்பத்துக்கு எடுக்கிறதையே கூச்சம் இல்லாம செய்றிய. நீலாம் வாயே திறக்க கூடாது. ஆமா, இதுட்ட என்ன சின்ன பொண்ணு பேச்சு? அதெல்லாம் இதுக்கு அச்சு வேலை சாப்பிடுற மாதிரி இல்ல. அதை நினைச்சு இது ஏன் வைக்கப்பட போகுது? ஏய் ஏய்,
யாரடி குடும்பத்தை கெடுக்கிறது? அப்படி ஒரு கெட்ட புத்தி எங்க பரம்பரைக்கே கிடையாது. ஐயோ அம்மா. அம்மா சின்ன பொண்ணு பரம்பரையா? ஆமா, உங்க பரம்பரை லட்சணத்தை தான் நான் பார்த்தேனே. உங்க மாவே வடிவு படிக்கிட்டு அன்னைக்கு என்னமோ பெரிய வீராப்பா உன் வீட்டு நடைய நான் மிதிக்க மாட்டேன், உன் மூஞ்சில முழிக்க மாட்டேன்னு பேசிட்டு போனாரே. இப்ப உங்க மாவே வடிவு பாட்டி வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு அது போடுற சோத்தையே தின்னுட்டு உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிட்டு கிடக்காரு. இதெல்லாம் நாங்களும் பார்க்க தானே செய்யறோம். என்ன சின்ன பொண்ணு நான் சொல்றது? ஏ பங்குச கிழவி, இந்த பொழப்பெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களோ? என் மவனையாட்டி பேசுறீங்க? இருட்டி என் மவனை கூப்பிடுறேன். ஏ திருக்காணி, ஏ திருக்காணி, வந்த வேலை முடிஞ்சிட்டு வா சின்ன பொண்ணு பேருவோம். வரட்டா? இந்தா உமா, நல்லா சாப்பிடு. மீன் கறியம்மா வச்ச, குளிச்சுட்டு வரவும் நல்ல பசி எடுத்துட்டு. பிள்ளைக்கு பால் கொடுக்கலட்டி, அதனால நல்ல பசி எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அப்பப்போ பழம் ஜூஸ்னு ஏதாவது குடிச்சுக்கிட்டு இரு, பசியோட இருக்காத ஆட்டுமா. ஆ சரிம்மா. சரி, பிள்ளைகள் ரெண்டும் உறங்க தானே செய்துமா. நான் பிள்ளைக்கு துணி உனக்கு துணியெல்லாம் ஊற வச்சிருக்கேன், போய் கசக்கி போட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். நீ சாப்பிடலையம்மா? குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றோம் டீ, அப்போதான் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். அப்புறம் பிள்ளைகள் எந்திரிச்சிட்டுனா துணி துவைக்க முடியாமையே போயிடும். நீ சாப்பிட்டுட்டு இரு, நான் முதல்ல போய் அதை கசக்கி போட்டு வரேன். குழம்பு கறி எதுவும் வேணா எடுத்துக்க என்னம்மா? ஆ ஆட்டுமா. சரி சரி, எதுக்கு எதுக்கு அழுறீங்க? அப்பா வந்துட்டேன்ல. சரிங்க தங்க பெத்தாரு, அழாதீங்க. ஐயா, பிள்ளை பாத்ரூம்ல போயிட்டான். இருங்க, அம்மாவை கூட்டு வரேன். உமா, ஏ உமா, சாப்பிட்டுக்கிட்டே இருக்க? என்னங்க? பிள்ளை முழிச்சுக்கிட்டான், பாத்ரூம் வேற இருந்துட்டான். அதான் உன்னை கூப்பிட வந்தேன். நீ சாப்பிட்டுட்டு இருக்கியோ? உங்க அம்மாவே எங்க? எங்க அம்மா குளிக்கல போயிட்டாவ. சரி சரி, நீ சாப்பிடு, நான் பாத்துக்கிறேன். டயப்பர் கபோர்ட்ல வச்சிருப்பேன், அதை மட்டும் எடுத்து கொஞ்சம் மாத்தி விட்டுருங்க. ஆ சரிம்மா. இப்பதான் சோத்துல கைய வச்சேன், அதுக்குள்ளேயும் உசிம்பிட்டு அழுறான். சாப்பிட்ற நேரம் ஃபுல்லா பாத்ரூம் இருந்து வச்சிடுறான். என்னதான் செய்யவோ? பிள்ளைகளுக்கு நான் சாப்பிட்ற விஷயம் எப்படிதான் தெரியுதோ. நல்லா உறங்கிட்டு இருந்துச்சு, சாப்பாட்டில் உட்காரவும் முழிச்சுக்கிட்டு. அழாதீங்க அழாதீங்க, அப்பா டயப்பர் எடுத்துட்டு வந்துட்டேன்ல, இப்ப போட்டு விட்டுறேன். இது எப்படி மாட்டணும்னு தெரியலையே, சட்டி மாதிரிதான் இருக்கு, அப்படியே போட்டு விட்டுருவோம். பரவாயில்லையே, டயப்பர் சேஞ்ச் பண்ண உடனே அழாம இருக்கான். என் பிள்ளை சொக்க தங்கம்ல, நல்ல பிள்ளை. சத்தத்தை பாரு, அழகா இருக்கு கேட்கறதுக்கு. ஐயோ அம்மா, தாங்க முடியாம வலி உயிரை போகுதே. நம்ம போட்ட பிளான்லாம் மண்ணள்ளி போட்டுட்டு எப்படி உட்கார்ந்துருக்கா பாருப்பா. நாங்க தான் எண்ணெயை ஊத்திட்டு போயிட்டோமே, நீ என்னத்துக்குமா அங்க வந்த? போச்சு போச்சு, எல்லாம் நாசமா போச்சு. மாறி மாறி இருந்து முறைக்காவலே. நான் என்ன கனவா கண்டேன், அங்க போய் விழுந்து எந்திரிச்சு வருவேன்னு. நான் தான் அன்னைக்கு சொன்னேனே, இந்த கிளவியை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு. திருக்காணி சொல்லும் போது கூட நான் நம்பல, ஆனா இன்னைக்கு என் கண் கூட பார்க்க போய் தானே தெரியுது நீ எவ்வளவு தூரத்துக்கு காரியத்துக்கு எடுத்து விடுறனே. நீ எல்லாம் இருந்தே வேஸ்ட்டுமா. இப்ப என்னதான்ப்பா செய்யறது? எனக்கும் ஒன்னும் புரியல.
ஏ கிழவி, ஒண்ணு ஆளு வளர்ந்துருக்கணும், இல்ல அறிவு வளர்ந்துருக்கணும். நீ வஞ்சனை இல்லாம தின்னு உன் வயித்தை தானே வளர்த்து வச்சிருக்க. இப்படி தின்னு தின்னு என் வாழ்க்கையிலேயே விளையாண்டியே. அடியே திருக்காணி, ஆச்சிய போய் இப்படி பேசாதடி, ரொம்ப தப்புமா. ஐயோ, ரெண்டு பேரும் பேசாம இருங்க. இப்ப இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறது? அதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? நீ இருக்கிறதே எங்களுக்கு பிரச்சனை தாமா. ஏப்பா, எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்திருக்கு. என்ன திருக்காணி, சொல்லு. என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல, செஞ்சிருவோம். பேசாம நம்ம ஆட்சியை போட்டு தள்ளிட்டா என்ன? செத்த வீட்டுல எப்படி 100 நாளைக்கு சுபகாரியம் நடக்க கூடாதுன்னு பாவே, அப்படியே கல்யாணமும் கேன்சல் ஆயிரும்ல. அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. நீ சொல்றது சரிதான் திருக்காணி. ஏம்மா, எனக்கு வேற வழி தெரியல. அடே, ஆனா பிறந்து வீணா போனவனே, எப்படி பேசுற? பெத்த தாய ஓ வாயால கொள்ள போறேன்னு சொல்றியே. இதுக்காடா உனைய 10 மாசம் சுமந்து கஷ்டப்பாடு பட்டு படிக்க வச்சு வளர்த்த ஆளாக்குனே. எப்பா, ஆச்சி பயந்துட்டா. ஏம்மா, பயந்துட்டியோ? பயப்படாத, உனையெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டோம். உங்ககிட்டலாம் கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். இனிமே இந்த திருக்காணி பயப்புள்ள கிட்ட படுக்கவே கூடாது. நைட்டோட நைட்ட தலைவணியை வச்சு மூஞ்சில அமுக்கி கொன்னாலும் கொன்னுருவா. பயப்படாத ஆச்சி, உன்னைய ஒன்றும் செய்ய மாட்டேன். வேண்டாம்மா, இனி கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். ஏம்மா, நீ நல்லா இருப்ப. இனி நாங்க என்ன செஞ்சாலும் செஞ்சுட்டு போறோம். எங்க வேலையில நீ தலையிடவே கூடாது. ஆட்டும்பா, ஆட்டும். சொல்லுடா. வெளியில வந்துட்டேன், இங்க சிக்னல் சரியா கிடைக்கல. இப்ப கேக்குதா? ஆமாடா, 3 days ஆகும் வரதுக்கு. எனக்கு நோட்ஸ் மட்டும் மறந்துடாம அனுப்பிச்சு விட்டுரு. ஏய் பூமாரி, அம்மா வர லேட் ஆகும் போல, மாடுக்கு மட்டும் கொஞ்சம் வைக்கல் அள்ளி போட்டுறியா? சரிக்கா. அஜய் தானே இங்க தான் நிக்கறாவ. அம்மா. ஏ பூமாரி, பாத்து பாத்து. என்னடி ஆயிட்டு? ஒன்றும் இல்லை காருமைனி, பூமாரி வாசலை வலிக்கு விழ பார்த்தா நல்ல வேலையா நான் பிடிச்சிட்டேன். அச்சச்சோ, பார்த்து வர மாட்டியா? அடி எதுவும் படலல்ல? இல்லக்கா, அஜய தான் பிடிச்சிட்டாவ. கை கால உதறி விடுமா? இல்ல அம்பச்சத்த, அடி எதுவும் படல. என்ன பிள்ளை, பார்த்து வந்திருக்கலாம்ல? அம்பச்சத்த, நான் பார்த்து தான் வந்தேன். வாசல்ல ஏதோ என்ன மாதிரி கிடக்கு பாருங்க. நீ நவளு பாக்கட்டி. அட ஆமா, என்னதான் பிசு பிசுன்னு தான் இருக்கு. இங்க யாரு எண்ணெயை கொட்டி விட்டாவ? தெரியல அம்புச்சத்த. நல்ல வேலை அந்த தம்பி மட்டும் இல்லைன்னா நல்ல அடி விழுந்திருக்கும். இங்கன யாரு எண்ணெயை கொட்டுனா? நான் காலையில இருந்து இந்த பக்கமே வரலத்த. நானும் காலேஜ் போயிட்டு இப்பதான் வந்தேன். எனக்கும் ஒன்றும் தெரியலையே. என் ஃப்ரெண்டு கால் பண்ணான், சிக்னல் கிடைக்கலன்னு வெளியில வந்தேன். அது முன்வாசல் வழியா தான் இங்க வந்தேன். ஒருவேளை லட்சுமி எது மறந்து போய் கொட்டிருப்பாளோ? அம்புச்சத்த, எங்க அம்மைய பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவ சமையல் பண்றதுக்கே எண்ணெய் அவ்வளவா ஊத்த மாட்டா. அதானே, அவ எப்படி இவ்வளவு எண்ணெயை கொண்டு வந்து வாசல கொட்டி வைப்பா? சரி காரி, பேசிக்கிட்டே இருந்தா சரி வராது. நான் இந்த பால் பதத்தை கொடுக்க வந்தேன். இந்தா, நீ உள்ள போய் ஒரு வாரி இலையும் முறத்தையும் எடுத்துட்டு வா. நான் இதுல மண்ணுவளை அள்ளி போட்டு சுத்தம் பண்ணி பாக்கேன். சரிங்க தே. அரிசி மாவு இருக்கா? இருக்கு தே. அதை கொஞ்சம் கொண்டு வா. அப்படியே இதுல கொஞ்சம் தூவி விடுவோம். அதுக்கப்புறம் தொடச்சி எடுத்தா வழுக்காமவாது இருக்கும்ல. சரிங்க தே, நான் போய் எடுத்துட்டு வரேன். அக்கா பார்த்து போ, நீயும் எண்ணெயில கால வச்சிடாத. சரி பூமாரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் கதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போகுதுன்னு கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அப்பதான் நானும் தெரிஞ்சுக்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.